உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுக்கு உரிமையான இடங்கள் 3 இடங்கள் இருக்கின்றன. ஜெர்மனி, இலங்கை மாநகரில் 2 பகுதிகள். சுமார் 9 ஆண்டுகளுக்கு முன்பே உன்னுடைய குடும்பத்துக்கு சோதனையான காலங்கள் தொடர்ந்துருச்சு. அதில் உன் உடன் பிறந்தோருக்கு உடல் வியாதியும், உனக்கு ஒரு பக்கத்தில் உடல் தளர்ச்சியும், நிறைய பணங்கள் தவிர்க்க முடியாத நஷ்டங்களும் ஆகி, இப்போ நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணியில் உயர்வு கிடைக்காத குழப்பமும், உன்னோடு பணி செய்பவர்கள் உன்னுடைய அப்படியா, உன்னோடு பணி செய்யும் சிலரால் கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத தகவல்கள் கொடுக்கப்பட்டு உன்னுடைய பணியில் உயர்வு கிடைக்காத நிலை இப்பொழுது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் செல்ல வேண்டும்ங்கிற ஒரு எண்ணமும், கோர்ட் போகணுங்கிற ஒரு சூழ்நிலையும் மனநிலைகளும் தோன்றியதுண்டு. சரிண்ணா? ஆனால் அப்படி போகாமலே நான் ஜெயிச்சு தரேன்னு சொல்லி உத்தரவு. இப்போ உன் கூட பிறந்த சகோதரனுடைய மூளை திருந்துமா அப்படின்னு கேட்டேன். ஆயுள் காலம் வரை அவன் அப்படித்தான் இருப்பான். அங்குள்ள பெண்டீர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளே இந்த துன்பங்களுக்கு காரணம் அப்படின்னு மேலேருந்து உத்தரவு. இப்போ உனக்கு பணியினையும் உயர்வு தரேன், இந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? வேறு வேணும்? இந்தா எல்லாம் அள்ளி தந்தாச்சு. வெற்றி மாலை கொடு சாமியே. வடா வடா டேய், குழந்தை தூங்கிடும். கர்மசாமிக்கு எல்லா வெற்றியும் நடக்கும். சந்தோஷமாக இருப்பா. ஜெயிச்சு தரேன், பார்த்துட்டு போ. நல்லா கர்மசாமிக்கு மலேசியா. மலேசியா யாருப்பா? மனம் கனிதேனி. ஓ பையன் என்னது இருக்கு? இந்த கோவில் நிகழ்ச்சிகளை உன்னுடைய ஃபோனில் கொஞ்சம் ரெக்கார்டாக இருக்காமலா? அப்படியா? எடுத்திருக்கிய? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வரணும். அப்போ தான் விஷயத்தை பேச முடியும். பயப்படக்கூடாது, தெளிவாக இருக்கணும். உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார் இதில்? மனம் குழம்பக்கூடாது. ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். பிளட் சம்பந்தமான கோளாறு குறைபாடுகள் இருக்குது, புரியுதா? ஜெயிச்சு தரேன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி என்ன கேட்கணும்? வேற என்ன வேணும்? அப்படி இல்லை, நீங்கள் கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச சொல்கிறதுக்கு நாங்கள் ஆனாவனாவாக படிக்கிறோம். இல்லைல்லோ, கேட்கும் வரத்தை கொடுன்னு உத்தரவாக தான் கேட்குறேன். என்ன வேணும்? யார் இது? சரி, கண்ணை முடிக்காங்க பார்ப்போம். இருக்காங்களா? சரி, ஓகே. நிறைய பொருளாதாரங்கள் 1.5 ஆண்டில் நிறைய நஷ்டங்கள் ஆகிருக்கு. மன வருத்தங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கடன்களால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. செல்வத்தை அள்ளித்தாரேன், மக்களுக்கு சிறந்த வழியை தாரேன். இந்த அப்படி பக்கத்தில் வா. சனிக்கிழமை என்னைய பார்த்து போங்க, சரியா? அப்படியா? எட்டி இருக்கக்கூடாதும்மா, பக்கத்தில் வாம்மா.
உனக்கு ஒரு தெய்வத்தின் காட்சி கிடைக்கும். வெற்றி உண்டு. இருங்க, என்னை பார்த்து போங்க. பிறகு தனியாக கேட்டுக்கலாம். சரியா? கருப்பசாமி, சென்னை மாநகர், சென்னை மாநகர் டாக்குமெண்ட் பேப்பரை வச்சுட்டு அடிக்கடி அலையிறது யாருப்பா? டாக்குமெண்ட் சம்பந்தமாக என்ன டாக்குமெண்ட்? அன்னதானத்துக்கு கொடுத்துருக்கேன். அது அவங்க நல்லபடியாக எடுத்து அது அன்னதானத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. கும்பகோணத்தில் டாக்குமெண்ட்லாம் எழுதி கொடுத்தீங்களா? எழுதி கொடுத்தாச்சு. கால் வந்துட்டு வரலாம். அமைதியானே மனமேவும் ராஜகுமார். யாருடா? பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கே சிவபெருமானுடைய அருளாசி பெற்ற பாக்கியம் உன்னுடைய ஆன்மாவில் இருக்கு. 2 இடங்களை இந்த உலகத்தினுடைய தான தர்மங்களுக்காக நியமிக்கப்பட்டு இந்த உலகத்தில் அதுவே புண்ணியம் என்று நினைத்து நீ இப்போ ஒதுங்கி உட்கார்ந்துருக்க. இப்பொழுது 1 ஆண்டுக்குள்ள உடல்நிலைகள் மிகவும் பாதிக்கப்பட்டு உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு சில சந்தேகமான எண்ணங்கள் இருந்தாலும் அதை பற்றி பயப்படாத மன வலிமையோடு ஈசன் நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு நாம் தடையில்லை என்ற எண்ணத்தோடு நீ உட்கார்ந்துருக்க. உண்மையா? அதே போல் தியானம், தவம் போன்ற விஷயங்களில் எண்ணங்கள் பல இருந்தாலும் அது மூலமாக பயிற்சியை விரும்பியதுண்டு. ஆனால் அந்த பயிற்சியில் ஒரு சக்தியை பெறக்கூடிய நிலைகள் கிடைக்காமல் இறைவனுடைய நினைவோடு உன்னை நீ வைத்திருக்கிறாய். இதுதான் உண்மை நிலைகள். பற்றுற்றோர்கள் எல்லாம் பக்கத்திலிருந்து வெறுப்புடைந்து போனார்கள். ஆனால் இப்போ இருக்கும் தொண்டர்களை வைத்தே இந்த துணையான வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கு. அதனால் இந்த ஆத்மா முக்தி அடைவதற்கு நீ செய்யும் தர்மம் ஒழுங்காக நடக்கும். வேறு என்ன வேண்டும்? 2வது வீடு கம்ப்ளீட்டாக கொடுத்தேன். அவன் அதுக்கு லாயக்கு இல்லை. அதை எடுத்து வேறு எங்கேயாச்சும் நல்ல கொடுக்கணும். அதான் 2 இடங்களை நீ விட்டு கொடுத்த. 1 அவன் தரமாட்டான். என்ன செய்யலாம்? அவன் வாங்கி நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணணும். நீ யாருடா கேட்கறதுக்கு? அவர் நன்மங்கள், அவர் காலி பார்த்தவர், இவங்கெல்லாம் எங்கள் அம்மாவை பார்த்துருக்காங்க. அப்புறம் என்னையும் பார்த்துருக்காங்க. ஒரு நல்ல ஆத்மா. நீ யாருடா இதை கேட்கறதுக்கு அப்படின்னு இவன் கேட்க மாட்டான். இவன் தம்பி கேட்பான் உன்னை. சரியா? அதான் நான் சொல்லுவது உண்மை. அந்த பக்கத்திலிருந்து அந்த பத்திரத்தை திருப்புவது கஷ்டம். உன்னுடைய கண்காங்க நான் அந்த சேவையை நான் செய்கிறேன் என்று அவன் சொல்லுவான். சொல்லி வில்லங்கம் விழுப்பான். பிரச்சனை வரும். அதுதான் என்ன செய்யலாம்? அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது செய்யலாம். எஸ், அது அவன் உன் குடும்பத்தில் உன் கூட பிறந்தவன் மூலமாக ஒரு தர்மம் நடக்கட்டும். அதை நீ தட்ட வேண்டாம். அவனை நான் தர்மம் செய்ய நான் வைக்கிறேன். போதுமா? கால் விட்டுவான். உடலில் ஆங்கார உணர்வு தோன்றி உபாசனை செய்கிறாயா அல்லது ஞானத்தில் செய்கிறாயா? அந்த சப்ஜெக்டுக்கே வரல. நீ பக்கத்தில் வா. இந்தாப்பா, உனக்கு ஒரு ஞான நிலை கிடைக்க ஆரம்பித்தாச்சு. என்னை நினச்சி கும்பிட்டுக்கா. வெற்றி உண்டு. தர்மம் ஓங்கும். இன்னொரு இடம் ஒன்று மனத்தில் இருக்குது. அதை எங்கே
கொடுத்தால் பலனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனை உன் மனதில் தோன்றுகிறது அல்லவா? அதுக்கு ஒரு வழிவகுத்து தாரேன், பொறுமையாக இருக்கலாம். முதல் ஒய்ஃபோட ஜுவல்ஸ் இங்கே தென்காசியில் அவங்க சிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் வாங்கலான்னு இருந்தேன். வாங்கலாமா கொடுத்தா தானே வாங்க முடியும். கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்தா தானே நீங்கள் வாங்க முடியும். முருகா அதெல்லாம் விட்டுருப்பா, முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த மகளே நல்லா ஐஸ்வர்யமா. சரி, புண்ணியம் பெற்றிருங்கள், புண்ணியம் பெற்றிருங்கள். அதே சென்னை மாநகர் தன்னுடைய தொழில் சம்பந்தமான மன வருத்தம் அடைந்து வந்த மகன். கால் ஒன்று அப்பா, மெல்ல இருந்தீங்க. உங்கள் பேர் என்னையா? சண்முகம். அருமையான பெயர். சரி, எங்கே ஞானம் சொந்தமாக எங்கே போய் பயிற்சி பண்ணேன்? கும்பகோணத்தில் கண்ணனையா கிட்ட. அவரும் ஒரு உங்கள் மாதிரி சித்தர். அவர் நல்லா பார்த்துக்கிறாரு. என்ன அடிக்கடி வேற புண்ணியம் படைங்க, வெற்றி உண்டு. கால் ஒன்று வரலாம் வாங்க. இல்லை நீங்கள் இல்லை, நீங்கள் போயிட்டாங்க. வாழ்க வாழ்க. இன்னொரு தடவை கால் ஒன்று வாப்பா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கென்றே அழிவெடுத்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். முன்னோர்கள் இறந்ததில் ஒரு ஆத்மா உன் குடும்பத்தில் தெய்வமாக இருக்கு, புரியுதா? ஆனால் அதை வணங்கி 3 ஆண்டுகள் முறையாக வணங்காத குறைகள் உண்டு. இதனால் ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் இப்போ தொடர்ந்து உள்ளத்தில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? ஆமாம். 2.5 ஆண்டு காலங்கள் உன்னுடைய தொழிலில் விருத்தி இல்லாத நிலையும் பண நஷ்டங்களும் கூட இருப்பவர்களால் மனக்குழப்பமும் நடந்து கொண்டிருக்கும். கால் ஒன்று வா. ஆதாரம் ஒன்றிருப்பாதாரம். அதனால் இந்த சூழ்நிலைகளுக்கு மைமந்திர வேலைகள் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சில எண்ணங்கள் கற்பனையில் தோன்றும். அப்படி நடக்கவில்லை என்பது உண்மை. இது இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய விதியில் ஒன்று. அது மாறக்கூடிய காலம் வந்தது. புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை வேண்டும். மாற்றித்தாரேன், புள்ள வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? வேலையை போட்டு தரேன், இழந்த பணத்தை மீட்டி தரேன். பொறுமையாக இருந்துக்கோ. அடுத்த பௌர்ணமிக்கு என்னை வந்து பார், சந்தோஷமடைவார். அதே சென்னை மாநகரிலிருந்து ஆந்திரா செல்லும் வழி பொன்னேரி எல்லை. கால் ஒன்று சொன்னான். நீ இப்படி வந்தியா தம்பி? இன்னொரு தடவை கால் ஒன்று. சரியாக விடலை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள் கொஞ்சம் அச்சரங்கள் எந்திரங்கள்லாம் உன் வீட்லேயும் கடையிலையும் இருக்க. யார்கிட்ட வாங்கினடா? ஒரு பாய்கிட்ட வாங்கினியா? சக்தி இல்லையே அது. ஆற்றுல போட்டுருவியா? கால் வந்துட்டு வா. இப்போ அதனுடைய காலங்கள் முடிந்து விட்டன. அதனால் ஈராண்டு காலங்கள் உன்னுடைய தொழிலில் சரிவும், கொடுத்த இடத்துல அந்த பணம் சம்பந்தமான விஷயத்தில் உன்னுடைய ரெக்கார்டுக்கும் மனுவுக்கும் பதில் கொடுக்க முடியாத நிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? நீ வாங்கக்கூடிய கான்ட்ராக்டை இன்னொருத்த வந்து வாங்கிடுவானோங்கிற ஒரு குழப்பம் உன் உள்மனத்தில் இருக்குது. ஏன்னா யார் கான்ட்ராக்டை கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட அவன் நெருக்கமாக இருக்கான். ஆனால் அதை விட பணம் கூடுதல் கொடுப்பதாக நீ தூது அனுப்புன, உனக்கு செய்தி இதுவரை வரலை. அவன் செவியில் நான் கொண்டு செய்தியை கொடுக்குறேன், கான்ட்ராக்டை உனக்கு வாங்கித்தாரேன். கால் வந்துட்டு வா.
எல்லாருமே கேட்டாங்க. எல்லாருமே நீ கெட்டு போக மாட்ட. கையில் ஒரு பூ வச்சுருக்கேன் பார்த்தியா? இதுக்கு என்னடா அர்த்தம்? பூன்னா யார்? பெண்ணுன்னு அர்த்தம். கையில் வச்சுருக்க பார்த்தியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெட்டு போக மாட்டேன், காப்பாற்றி தரேன், கவலைப்படாத. அதனால் மூன்றாவதாக ஒரு அருமையான ஒரு டிஃபென்ஸ் சென்டரை என் பேரில் போட்டு நடத்து, ஜெயிச்சு தாரேன், கோடி பணங்கள் அதிர்ஷ்டமாக கிடைக்கும், அசத்திடுவோம் நம்ம. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சத்தம் கேக்கு, ரயில் சத்தம் கேட்கும். இந்தா அதுலேயே அந்த கான்ட்ராக்ட் ஆட்டி குட்டி வெற்றி உண்டு, அள்ளித்தாரன் லட்ச லட்சமா. ஓ அருமையாக போடலாம். எங்கெல்லாம் என் பெயரை எழுதுகிறாயோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன். இது என்ன கொஞ்சம் கண்ண முடிக்கா? இந்தாடா டைரி வச்சு சாமி கும்பிட்டுக்கா, போட்டுக்கா, பணம் நிறைய வரும். வெங்கடாச்சலபதிக்கு என்னமோ சொன்னேன், ஏண்டா போடலை? அது சரியாக போய் சேரலையடா. முட்டாப்பேலா நீ எப்பவும் என்னைக்கு போவ? போ. கர்மசாமிக்கு அதோ சென்னை மாநகர் தன்னுடைய மகளை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யாரு? சென்னை மாநகர் மகளை பற்றி கேட்க வந்தது யாரு? பொண்டாட்டி புருஷன் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னு கேட்டு வந்தது யாரு? என்னடா யார் பிரிஞ்சிருக்கா? ஓ முன்னாடி பிரிஞ்சிருக்காளா? பரவாயில்லையே, மன வைராக்கியத்தோடு இருக்கிய. காலைல வந்துட்டு வா. சிங்காரங்கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏது கடி, நோய் வந்துட்டு வாங்கவே சம்சாரம் ஏது கடி. உடலால் உள்ளத்தால் வாடா தம்பி. என்னடா அந்த வேஷ்டி கட்டியிருக்க, அந்த கலர் உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். என்ன வேலை பார்க்க? அப்படியா? கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பியா? 1 2 3 3 மொழிகள் பேசுத. என்னெல்லாம் பேசுவேன்? மலையாளம் தெரியுமா கொஞ்சம்? சரி, ஓகே. கண்ணை மூடு பார்க்கலாம். இந்த பேரை கொஞ்ச நாள் போட்டோ எடுக்கணும், அப்போ தான் இவனுக்கு புத்தி வரும். அதனால் அவன் பாட்டு அலையட்டும், அவன் கூப்பிட்ட அன்னைக்கு போகக்கூடாது, ஒரு நாள் போய் நிற்கலாம் அப்படின்னு அவள் சொல்லுதா. நீ கூப்பிடக்கூடிய வார்த்தை அதுதான் அங்கே நடக்கு. சரிண்ணா? கால் வந்துட்டு துண்டுங்க. வாழ்க. இப்போ உன் மனைவியை சேர்த்து வைக்கணுமாடா? அப்படியா? அவள்கிட்ட கேட்டேன், இந்த பேய் கூட இருந்தால் என்னைக்கா ஒரு நாள் நம்மளை கொண்டுருவானோன்னு ஒரு பயம் இருக்குன்னு சொல்லுதா. புரியுதா? என்ன புரியுது உனக்கு? அவள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறா. அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு என்னடா காரணம்? உன்னுடைய சுடு சுடுன்னு இருக்கிற கோபமும் டென்ஷன் தான் காரணம். அப்படி ஒரு வார்த்தையை வீசிட்டேன், அதுதான் அவன் அந்த வார்த்தையை சொல்லுதா. இவன் கூட இருக்க வேண்டாம்கா. புரியுதா? கால் வந்துட்டு 3 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு, பொறுமையாயிரு. பக்கத்தில் வா. 3 மாத காலம் அவகாசம் இருக்கு, பொறுமையாயிரு, ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமி, சென்னை மாநகர் நான் பெற்ற மகன் என் சொல்ல கேட்டு வாழணும்.
அவன் பொண்டாட்டி கூட வாழணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். உங்கள் பையன் பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கானா? ஒன்றாத்தான் இருக்கான். கால் வந்துட்டு வரலாம். அன்பே அமுதே அருங்கனியே. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாப்பா. பைத்தியாரத்தனமாக எவன் சொல்கிறலாமோ கேட்டுக்கிட்டு நீ என்ன டென்ஷன் பண்ணுற? எனக்கு இஷ்டம் இருந்தால் தான் வாழ முடியும். உன் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்து நான் கஷ்டப்பட்டா நீயா தாங்குவேன். அதனால் நீ என்னெல்லாம் இந்த டென்ஷன் பண்ணாத, கொஞ்ச நாள் நீ பேசாமல் பொறுமையாக இரு, நான் பார்த்துக்கிடுவேன் என் வாழ்க்கையை அப்படின்னு அவன் உனக்கு செய்தி சொல்லிட்டான். உண்மையாடா? கால் வந்துட்டு வா. பார்த்தியாடா? கெட்டிக்கார சொல்லியிருக்கோம்ல. அவனுடைய மனநிலைகள் மாறுமா? உத்தமமான ஒரு இடத்துல நான் பெண் எடுத்துட்டேனே, கொஞ்சம் கூட குணத்தில் குறையில்லாத குணக்குன்றான ஒரு பெண்மணியை எனக்கு மருமகளாக தந்து அவளை மங்களமாக வாழ வைக்க முடியலையே கருப்பசாமி. அதனால் என் மகன் மனத்தை மாற்றி ஒற்றுமையாக வாழ வைன்னு நீ கேட்குற. கால் வந்துட்டு வா. நேரம் வந்தாச்சு, கவலைப்பட வேண்டாம். அதானடா உண்மை. கொஞ்சம் கண்ண முடிக்காப்பா, அவனை கொஞ்சம் பார்க்குறேனா. இந்தாப்பா, 2 மாத காலங்கள் அவகாசம் இருக்குது. அவன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து இணைஞ்சு வாழ வைக்கிறேன், வெற்றியை தாரேன். நல்லா இருக்கும். அதுக்கு முன்னே ரெடி பண்ணிடுவோம், தைரியமாக. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கொடைக்கானல் அடுத்து அழைக்கிறேன். சென்னை மக்களுக்கு இன்னும் வாக்கு இருக்குது, யாரும் கவலை